வணக்கம் ஜெகன். ரொம்ப ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இது ஜியோ பாலிட்டிக்ஸ் கிடையாது. நம்ம எல்லாரையும் ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். சமீபத்தில் அனீஷ் மோனிகா அப்படின்றவர் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பகவத்கீதையை நான் படிக்கிறதுக்கு, மக்கள் படிக்கிறதுக்கு, ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணணுன்னு நான் பார்த்தேன். ஆனால் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு தெரியும், நம்மளுடைய சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் வல்லுநர்கள் கோடிங் எழுதுவாங்க. ஸோ கோடிங் அப்படின்றது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி இந்தியர்களுக்கு கொடுத்துட்ருக்கு. உலகத்திலேயே அதிகமான கோடிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். உலகம் முழுக்க போய் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபுல் ஐஓஎஸ் ஆப்பிளோட ஐஓஎஸில் ஒரு ஃபுல் ஆப்பை இவர் ஒரு வாரத்தில் பண்ணியிருக்காரு, எந்த விதமான கோடிங்குமே தெரியாமல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 235 ரீடிங் இந்த பகவத்கீதையில் சன்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள், டெய்லி ரிஃப்ளெக்ஷன் சொல்லி எல்லாமே இருந்திருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் துறையில் அனுபவமே இல்லாத என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வேலையை எப்படி பண்ணி முடித்தார்? ஏன்னா அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நூற்றுக்கணக்கான கோட்ஸ் எழுதணும், அதை சோதிக்கணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குது அதில். இப்போ அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் அப்படின்ற ஏஐ ஆப். இந்த கிளாட் என்ன பண்ணும்னா, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வல்லுநர்கள் எழுதக்கூடிய கோடை இந்த ஏஐ ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக எழுதி கொடுக்கும். இது ஒரு ஏஐ ஆப். இந்த கிளாடோட ஆப்பை $200 அவர் வாங்கியிருக்கிறார். ஸோ 18,000 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் அவருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோடைய ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன், அது ஒரு $20. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ரூபா. ஸோ 20,000 ரூபா இருக்குது. அதன் பிறகு ஆப்பிள் டெவலப்பர் ஃபீ ஒரு $100. ஸோ இது ஒரு 9,000 ரூபா. ரஃபாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாவில் ஒரு லைன் கூட கோடு எழுதாமல், ஒரு அடிப்படை ஐடியோட நாலேஜ் கூட இல்லாமல் ஒரு ஆப்பை இவர் உருவாக்கி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த கிளாட் கோட் அப்படின்றது எல்லாத்தையுமே எழுதுது. அவருக்கு என்ன தேவையோ சிம்பிள் பிளெயின் இங்கிலீஷில் அவர் டைப் பண்ணுறாரு. நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், என்ன மாதிரி ஒரு சாதாரண நபர். கோடெக்ஸ் அதை ரிவ்யூ பண்ணுது. இப்போ அது ஆப் ஸ்டோரில் லைவாகவும் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஆந்த்ரோபிக் ஏஐயோட கிளாட் கோட் அப்படின்றது. ஸோ இதில் அவர் எப்படி பண்ணார் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக விவரிச்சிருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளாடை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம், இந்த ஆப்பை பற்றி மட்டும், இந்த ஏஐ பற்றி. 50க்கும் அதிகமான ஃபைலு, ரியாக்ட் நேட்டிவ், எக்ஸ்போ ரவுட்டர், டைப் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே பண்ணுது. ஸோ டெக்னிக்கலாக போக வேண்டாம். பேசிக்கலாக ஒரு கோடர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலில் உட்காந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறாரு. இப்போ எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று உருவாக்கி கொடுக்குது. திஸ் லுக்ஸ் புரோக்கன் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தாருன்னா அதுவே ரிவைஸ் பண்ணிக்குது. ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஃபீல்ஸ் இன்கன்சிஸ்டன்ட், இல்லை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லைன்னு சொன்னால் அதுவுமே அதை திருத்திக்குது. ஸோ இந்த கிளாட் கோடோட, இந்த ஆப்போடது சாஃப்ட்வேர் துறைக்கு ஏபிசிடி கூட தெரியாத ஒரு காமன் மேன் வெறும் 30,000 ரூபா செலவில் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதோடைய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியணும்னா, ரேண்டமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆப் டெவலப்பர் நியர் மீன் போட்டு ஒரு ஐஓஎஸில் ஒரு ஆப் டெவலப் பண்ண பிரதர், இல்லை என் சிஸ்டர் எவ்வளோ காசு ஆகும்னு நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இது வெறும் 30,000 ரூபாயில் செய்யப்பட்டது. $200 18,000 ரூபா. கிளாடோட மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு $20 2,000 ரூபா. சாட் ஜிபிடியோட சப்ஸ்கிரிப்ஷன் $100 9,000 ரூபா. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 30,000க்குள்ள ஒரு ஆப்பை உருவாக்கி லைவும் போயிட்டாரு 7 நாட்களுக்குள்ள. இந்த இடத்துல இந்தியாவுடைய மிகவும் அறியப்பட்ட தமிழகத்தை சேர்ந்து தென்காசியில் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீவேத வேம்பு அவர்கள், ஜோகோட நிறுவனர், அவர் இந்த பதிவுக்கு ஒரு பதில் பதிவு போட்டிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஐடி துறையில் இருக்கவங்க, நம்ம எல்லாருமே உத்து கவனிக்க வேண்டிய ஒரு போஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ அசிஸ்டட் கோட் இன்ஜினியரிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இந்த பகவத்கீதா போஸ்ட்டில் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. Anthropic has built an entire C compiler with their Claude AI. This is not a easy engineering feat at all. ஒரு C compiler அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். பல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பல மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்து கிரியேட் பண்ணக்கூடியதை இந்த Claude AI அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா,
It is best for those of us who depend on writing codes for a living to start considering alternative livelihoods. I include myself in this. I don't say this in panic, but with calm acceptance and embrace. கோடிங்கை இன்னைக்கு தங்களுடைய பிரெட் அண்ட் பட்டரா, இதுதான் என் தொழில் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான நம்மளோட இளைஞர்கள், பெண்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்கணும், இல்லை ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்கணும், அதுக்கு உண்டான கோடு எழுதுறது. இந்த இது இல்லாமல் நம்ம ஆதாரில் ஆரம்பித்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற, அன்றாடம் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்தியர்கள் கோலோச்சினது 1990களில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த 35 வருடம் நம்ம கோலோச்சினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த கோடிங்கை அவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டு உலகத்தோடைய நம்பர் 1 சக்தியாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. இந்த ஏஐ, கிளாட் அப்படின்ற ஏஐ இதை ஈஸியாக பண்ணிடும். இப்போதைக்கு ஒரு ஏஐ மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் வந்துட்டு தான் இருக்குது, தினம் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த கோடிங் எழுதி மட்டுமே என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறது கிடையாது. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இதில் பதட்டத்தை உண்டு பண்ணல. இது காலத்தின் கட்டாயமாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஒரு காலத்தில் ஊடகம் அப்படின்னாலே நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் பார்க்குறோன்னு பாருங்கள். அதன் பிறகு டிஜிட்டல் ஊடகங்கள் எத்தனை பேர் நம்ம டிஜிட்டல் ஊடகங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாமே யூடியூப், ஏஐ மூலிமா இருக்கிறது ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கு. ஸோ இந்த கோடிங்கில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, as a matter of fact, I did a detailed section with Gemini Pro on how the economy will be shaped by the AI revolution. It was like having an extremely intelligent economic philosopher debating you. I asked you to critique your own work, and it also does a fantastic job too. As Gemini and I developed see this, the future could unfold in 2 ways depending on who owns and collects rents of the technology. The optimist in me thinks that this technology will make more technological progress by human redundant, and that will push technical tech to the background. All tech become trivial like digital watches today, and we then get focused on life, family, soil, water, nature, heart, music, culture. So அவர் ஒரு ஆப்டிமிஸ்டாக அதை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் அன்றாடம் ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 12 மணி நேரம் மினிமம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன், பட் ஒரு லுக்கரேட்டிவான ப்ரொஃபஷன். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஐடி துறையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள். இவங்களுடைய டாக்ஸை வச்சு தான் இந்தியா ஒரு வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிடில் பவராக நம்ம இருக்கிறோம். பட் இந்த ரிப்பீட்டடாக கோடு எழுதுறது, ரிப்பீட்டடாக நம்ம இமெயில்ஸ் அனுப்புறது, ஒரே வேலையை ரிப்பீட்டடாக எக்ஸல் ஷீட்டில் போடுறது, அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, சேல்ஸு, டேட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிடண்டன்ட். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் தெளிவான கணிப்பு. ஸோ அவருடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா, இதுலேருந்து மனுஷன் மீண்டு வந்தானா இயற்கை, நிலம், அன்பு, குடும்பம், இந்த இடத்துல அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்றதான். பட் வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த இடங்கள்ல நம்மளுடைய ஐடி நிறுவனங்கள், குறிப்பாக அவர்கள் மேலே நான் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஐடி நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவன்யூ எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, எபிட் எவ்வளோ, ஆனுவலாக அவங்க எவ்வளோ இது செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லாப சதவீதம் எவ்வளோ வளர்ச்சி வீதம் பெறுறாங்கன்றது தான் கடந்த 35 வருஷமாக பார்த்தாங்களே ஒழிய, ஒரு 2000 2010 அடுத்தது என்ன R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நம்ம அடுத்தது நோக்கி போகணும் அப்படின்ற போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஏஐயை நம்ம உருவாக்கி இருக்க முடியும். அந்த ஏஐ ஒன்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னா அதை பயன்படுத்துகிறோம். நான் 2 ஏஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா செலவாகுது. ஸோ இந்த வாடகை யார் வசூலிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சரில் வல்லுநராக இருப்பாங்க. வேலை செய்கிறவர்கள் வலிமையானவர்களாக இருக்க முடியாது அப்படின்றது தான் புது ரியாலிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி நிறுவனங்களுடைய பங்குகள் பெரிய லெவலில் சரிஞ்சுது. அதில் சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இதே கிளாடோடைய ஒரு கோவொர்க் பிளகின், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். கோவொர்க் பிளகின் அப்படின்றது ஏஐ ஏஜென்ட்ஸ் இதே கிளாடை பயன்படுத்தி நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்தோட நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் போடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய லாயர் உட்காந்து அதை பண்ணுவார், இல்லை லீகல் ஃபார்ம்கிட்ட நீங்கள் கொடுத்து அதை பண்ணுவீங்க. இப்போது இந்த லீகல் ரிசர்ச்சு, அதோடைய டிராஃப்டிங்கு, இது எல்லாமே இந்த கிளாடோடைய ஒரே ஒரு பிளகின் மட்டும் பார்த்துக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை விற்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், உற்பத்தியாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும், சேவையாக இருந்தாலும் அந்த பொருளை விற்கணும். அந்த சேல்ஸ் ஒர்க் ஃப்ளோ, மார்க்கெட்டிங்கு, இன்னைக்கு எவ்வளோ வித்துருக்கு, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ஒரு சிஏவோட ஜாப், ஒரு மார்க்கெட்டிங்கோட ஜாப், ஐஎம்ல எம்பிஏ முடிச்சுட்டு வரக்கூடியவங்களோட ஜாப், இது எல்லாமே கிளியர் கட்டாக இதுவே பண்ணிடுது. ஸோ சாஸ் டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாஸ் நிறுவனங்கள், சேல்ஸ் ஃபோர்ஸ் போன்ற சாஃப்ட்வேர்ஸு, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது. இந்த டூலை உருவாக்குறது, இந்த டூலை டிசைன் பண்ணுறது, இந்த டூலை பராமரிக்கிறது, இங்கே தான் இந்தியாவுடைய ஐடி துறையோட மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த டூலே தேவை கிடையாது, எல்லாத்தையுமே கிளவுட் மூலிமா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு. இப்போ ஜேபி மார்கனோட ஒரு நோட் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராபுலேட்டிங் ஏ இம்பேக்ட் அக்ராஸ் ஆல் சாஃப்ட்வேர், logically in some places and illogically in others, so the current sell-off is partially rational and partially panic. இப்போ ஒரு நிறுவனம் இயங்கணும் அப்படின்னா ஒரு 5 மென்பொருள் தேவை. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தேவை, ஹெச்ஆருக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இது எல்லாமே பல சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை இஆர்பி சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை சாஸ் டூல்ஸ் தனித்தனியாக வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ எங்களை போன்ற சின்ன நிறுவனங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜோகோவுடைய ஒரு இதை வாங்கி சிஆர்எம் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ அது எல்லாமே ஒரே ஒரு ஏஐ மூலியமா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற போது இந்த டூல்ஸே தேவையில்லைன்றது ஆகுது. இப்போ டூல்ஸ் தேவையில்லைன்ற போது இந்த டூல்ஸை வடிவமைக்கிறது, இந்த டூல்ஸை உருவாக்குறது, இந்த டூல்ஸை டெஸ்ட் பண்ணுறது, இந்த டூல்ஸை டிப்ளாய் பண்ணுறது, ப்ளஸ் இந்த டூல்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த 5 துறையில தான் நம்மளுடைய ஐடி மக்கள் பெரிய லெவலில் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய தேவை எங்கே அப்படின்ற ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் வந்து எழுது. இப்போ இந்த சாஸ் இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 32% போன வருடம் மட்டும் டிக்ளைனா இருக்கு, இயர் ஆன் இயர் டிக்ளைனா இருக்கு. இப்போ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொன்னது என்ன சொல்றாருன்னா, இந்த சாஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே கடந்த ஒரு 15 வருடங்கள்ல சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல எப்படி தங்க ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணி விற்பனை செய்யறதுன்றதுல அதிகமாக செலவிட்டாங்களே தவிர ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணல, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அதாவது இன்ஜினியரிங்ல பண்ணல. அப்படின்ற போது இந்த சேல்ஸ் ஹெவி சாஸ் மாடல்ஸ் எல்லாமே காணாம போயிடும் அப்படின்றதான் ப்ரெடிக்ஷன். ஒன்னுல இருந்து நான் திரும்ப சொல்றேன், இது பேனிக்காக பதட்டத்தை உருவாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்படுறது கிடையாது. சில தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் என்கிட்ட பேச சொன்னாங்க, நிறைய டைம் ஆச்சு எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஒரு வகையில் சொல்றேன். ஸோ இந்த கிளாட் வந்து ஒரு சாஸ் கில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐஸாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸை படிக்கிறதா இருக்கட்டும், இமெயில்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா கிரன்ச்சிங் நம்ம சொல்லுவோம், என்டர்பிரைஸாக இருக்கும், இது எல்லாமே ஒரு மிட்டயர் ஐடி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவலுக்கு ஒரு ஃபோர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட தேவை அப்படின்றது இனிமே இருக்காது அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ இந்தியாவுடைய ஐடி சர்வீசஸ் நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் இல்லை லோ ப்ராஜெக்ட், காம்ப்ளெக்சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றதுல L1 L2 சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. லெவல் 1 லெவல் 2 சப்போர்ட். ஒரு நிறுவனம் வந்து ஓகே ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன், அந்த பேங்கோட இது இப்போ ட்ராப் டவுன் வரலன்னா இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவங்க சரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸால் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டேக் ஓவர் போக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க எடுக்கிறாங்க, மேனேஜ் சர்வீஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லா நிறுவனங்களும் இப்போ கேட்குறது, இப்போ முதல்ல போனாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ மேன் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த நிறுவனத்தோடைய ஒரு பேங்கோடைய மென்பொருளை மெயின்டைன் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 50 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி 50 பேர் இவங்க பெஞ்சில் இருந்து எடுத்து போட்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லா நிறுவனங்களுமே யார் யாருக்கெல்லாம் ஐடி சேவை கேட்குறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா, நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஆளுங்களை வச்சா பண்ணுறீங்க, அதான் ஏஐ வந்துருச்சுல்ல, அந்த டிஸ்கவுண்ட்டை எனக்கு கொடு. அப்போ 50 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30 பேர் வெய் போதும் அப்படின்ற அதையுமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பெரிய லெவலுக்கு டெக் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லே ஆஃபில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது 25%லேருந்து 80% வரைக்கும் கற்றிருக்கிறதா இப்போ வந்து செய்திகள் வருது. ஸோ இது ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய வேல்யூவேஷன் மதிப்பு அப்படின்றது, அதாவது பங்கு சந்தை மதிப்பு ஹிட் ஆகும். ஹைரிங் அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய நிறுவனர்கள், அதாவது இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து ஏஐ ஸ்கில்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியம் டேர்மாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்லாப் கூட ஆகக்கூடிய சாஸ் டூல்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் ஆட்டோமைஸ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரி லெவல் கோடிங் டெஸ்டிங் ஜாப் தயவு செய்து நம்பாதீங்க. இனி அந்த காலம் முடிஞ்சு போச்சு, ஏஐ வந்துருச்சு, வேற வேற துறைகள் இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் போய்
கூப்பாடு போடுற ஒரு விஷயம் என்னன்னா, ராணுவம் இவ்வளோ பெரிய ஒரு துறை இருக்கு, வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குது, வாழ்வியல் முறை உங்களுக்கு கொடுக்குது, கௌரவம், அந்தஸ்து, பதவி, பணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தேச சேவை போன்ற பல துறைகள் இருக்கு. நான் ராணுவத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு நான் சொல்லல. பேராமிலிட்டரி இருக்கு, இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இருக்கு, மெரைன் சர்வீசஸ் இருக்கு. பட் நம்ம எல்லாருமே இதை ஐடியை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது இது ஒரு வேக்கப் காலா அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவுடைய ஒரு ஐடி ஒர்க்கர் இல்லை இன்வெஸ்டருக்கு இது ஒரு சீரியஸான ஸ்ட்ரக்சரல் த்ரெட்டு. இது ஒரு பாடி ஷாப்பிங் ப்ளஸ் டிக்கெட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேனிக் அதிகமாகுது. அதே மாதிரி ஏஐ பயன்படுத்தி டெவலப் பண்ணக்கூடிய ஆகுமெண்டட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லை பிஎஃப்எஸ்ஐ போன்ற ஒரு டொமைன் ஹெவி ரோலாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் வரப்போகுது. பட் ஃபர்ஸ்ட் இன் லைன் அப்படின்றது கோடிங், டெஸ்டிங். இது இன்னைக்கு மனிதர்கள் தேவையில்லை, நிதர்சனமான உண்மை. அவங்க கொஞ்சம் அந்த பேனிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நிலைமையோட சீரியஸ்னஸ் என்னன்றது தெரியுது. ஐடி துறையை தாண்டி வாழ்க்கையில் பல துறைகள் இருக்குது. அதே ஐடி துறையை ஐஓடி நீங்கள் விவசாயத்துறையில் பயன்படுத்தலாம், எண்ணற்ற இதில் போகலாம். ஸோ ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த துறை ரீதியான வல்லுநர்கள் எந்தெந்த துறைகளில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன இடத்துல த்ரெட் இருக்குன்றத சொல்றதுக்கு ஒரு வீக்கெண்ட் ப்ரோக்ராம் துறை ரீதியானவர்கள் நான் பேசாமல் ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பேசணும் அப்படின்றது எனக்கு தோணுது. இது சரியா இருக்குமா? இதற்கான வரவேற்பு உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.